சிறகடிக்க ஆசை சீரியல் நெக்கான எபிசோடில் மீனா வந்து முத்திக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் வந்து ஒரு கட்டில் கூட இல்லை, பாயில் தான் படுக்கணும், அந்த பொண்ணு வசதியாக வாழ்ந்த பொண்ணு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மாவுமே அதை தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த சீனில் சீதா அருண் 2 பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ எனக்கு தெரியாமல் போய் சொல்லிட்டு உன் தம்பி கல்யாணத்துக்கு போயிருக்கேன், ஏன்னா எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன், நான் செத்து போகணும் தானே நீ நினச்சிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுக்கு என்ன இவ்வளோ வருத்தப்பட வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நீ எவன் கூட சுற்றிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அருண் வந்து சீதாவை போட்டு அடிச்சிடுறாரு. இனிமேல் உன் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது, அந்த வீட்டிலேருந்து யாரும் இங்கே உன்னை தேடியும் வரக்கூடாது, அப்படி வந்தாங்கன்னா உன்னை கொன்று போட்டுருவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரவி ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு வந்து அந்த மனநல சரியில்லாத பொண்ணோட அம்மா வராங்க. நாளைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம், ஒரு 20 பேருக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மீனாவும் வருவாங்களா, நீங்கள் பூ டெக்கரேட் பண்ண ஆள் சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லி, இது என்னோட சிஸ்டர் தான், இவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் 2 பேருமே வந்துருங்களேன் அப்படின்னு சொல்லி. அப்போ ரோஹிணியும் வருவாங்க. ரோஹிணி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, மனோஜ் வந்து எனக்கு ஒரு 5 lakhs அமௌண்ட் தரணும், அதை தந்துட்டான அந்த ஊரை விட்டே நாங்கள் காலி பண்ணி போயிடுவோம், நீங்கள் 2 பேருமே கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ருதியும் மீனாவும் சொல்லிடுறாங்க. அடுத்த சீனில் முத்திக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஸ்ருதியால் தான் நம்மளுக்கு இப்படி ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு, நாளைக்கு என் கூட நீங்களும் வாங்க, நம்ம 2 பேருமே போய் பண்ணிட்டு வந்துடலாம், கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அவரும் வரேங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த இடத்துல ரோஹிணி பார்த்தா, நான் ரோஹிணி பார்க்க பாவமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்காக நீலாம் பாவம் பார்க்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ரவி ஸ்ருதி வருவாங்க, நாளைக்கு நீங்கள் கேசரி பண்ணி தரணும், அதை நீங்கள் நல்லா பண்ணுவீங்களா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா மீனா வந்து ஓகே சொல்லிடுறாங்க. அடுத்த சீனில் மனோஜ் வந்து எதுக்குமா நீங்கள் வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா விஜயா கிட்ட வந்து கேட்பாங்களா, நாளைக்கு ஒரு கோயிலுக்கு போகணும், கண்டிப்பாக போகணும், நீ வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு முடியாதமா, அதுக்கு மறுநாள் வேணால் வரேன், எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் விஜயா வந்து கேட்குற மாதிரி இல்லை. இதோட நெக்கான எபிசோட் முடியுது.